இன்றைய உலக அரசியலிலும் இராணுவ நகர்வுகளிலும் ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்தேறியுள்ளது. அந்த பரபரப்பான செய்தியை பற்றி தான் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். மத்திய தரைக்கடல் பகுதியில் தற்போது ஒரு பிரம்மாண்டமான இராணுவ நகர்வு நடந்தேறியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் அழுத்தம் முன்னெப்போதும் இல்லாத அளவுகளில் பேசப்படும் ஒரு முக்கியமான பேச்சாக மாறி நிற்கின்றது. இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்டா, அமெரிக்கா கடற்படை தற்போது ஈரானை சுற்றி ஒரு முக்கோண வலை பின்னலை உருவாக்கியுள்ளது. இதில் வெறும் 2 கப்பல்களை ஈரானின் 80% வான் பாதுகாப்பு அரண்களை அழித்துவிட்ட நிலையில் 3வது கப்பல் வருவது என்பது ஈரானின் ஒட்டுமொத்த இராணுவ கட்டமைப்பையும் வேரோடு சாய்ப்பதற்கான ஒரு இராணுவ நடவடிக்கையாக வல்லுநர்கள் கருதுகின்றனர். உண்மை என்னண்டா, இப்போ வந்திருக்கிற இந்த USS ஜெரார்ஜ் H.W. புஷ் இது மற்றைய போர்க்கப்பல்களை விட ஒருபடி முக்கியமானது என்றே சொல்லக்கூடும். ஏனெண்டா இது நிமிட்ஸ் கிளாஸ் சூப்பர் கேரியர் என்று அழைக்கப்படக்கூடியது. இதில் சுமார் 3250 வீரர்கள் உள்ளனர். போர் விமானங்கள் என்று பார்க்க போனால் 56 போர் விமானங்கள் மற்றும் 15 ஹெலிகாப்டர்களை இது சுமந்து செல்லும் திறன் கொண்டது. அதெல்லாவற்றையும் கடந்து இதனுடைய வேகம் ஒவ்வொரு 20 வினாடிக்கும் ஒரு போர் விமானத்தை இதிலிருந்து ஏவ முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்காங்க. அப்படி என்றால் இது ஒரு பெரும் போருக்கான ஆயத்தமாக காணப்படுது. ஏனென்றால் இந்த போர்க்கப்பல் ஒரு மும்முனை தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாக ஈரானுடைய ஒட்டுமொத்த இராணுவ கட்டமைப்பையும் இது சிதைக்கக்கூடும். இந்த கப்பல் போருக்கு வருவதற்கு முன்னால் 28 நாட்கள் கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டது. இந்த குறுகிய காலத்தில் 1586 முறை விமானங்களை இதிலிருந்து பறந்து இலக்குகளை தாக்க பழகியுள்ளனர். இது இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் துல்லியமாக தாக்குதல் நடத்த திறன் கொண்ட போர் விமானமாக காணப்படுகின்றது. இதில் கவனிக்க வேண்டிய முக்கிய விடயம் என்னவென்றால் இதில் F-35 போன்ற அதிநவீன ஸ்டெல்த் விமானங்கள் இல்லை, மாறாக F-58 ரக விமானங்கள் அதிகம் உள்ளன. இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஈரானின் வான் பாதுகாப்பு ஏற்கனவே அளிக்கப்பட்டுவிட்டது. இனி மறைந்து தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாக துணிச்சலாக தாக்கலாம் என்ற நிலையை அமெரிக்கா எட்டிவிட்டதென்றுதான் சொல்லுகின்றனர். இதுக்கு பிறகு இந்த ஹார்மோஸ் நீரிணை ஈரானின் கடைசி பிடியாக இருந்தாலும் இந்த ஹார்மோஸ் நீரிணை மூலமாக ஒரு பொருளாதார போரை ஈரான் மேற்கொண்டு வருதுன்னு தான் சொல்லணும். ஈரான் தற்போது ஒரு இக்கட்டான நிலையில் உள்ளது. இதன் இராணுவம் பலவீனம் அடைந்தாலும் உலக நாடுகளை அச்சுறுத்தும் அதனின் ஒரே ஒரு ஆயுதம் ஹார்மோஸ் நீரிணை. உலக நாடுகளுக்கு தேவையான 20% எரிபொருள், எண்ணெய் மற்றும் எரிவாயு இந்த சிறிய கடல் வழியாகத்தான் செல்கிறது. ஈரான் தனது சிறிய மற்றும் வேகமான படகுகள் மூலம் இந்த வழியாக செல்லும் கப்பல்களை தாக்க போவதாக மிரட்டி வருகின்றது. இதனால் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $120 வரை உயர்ந்துள்ளது. இப்ப இதுல அமெரிக்காவுடைய திட்டமாக காணப்படுறது புதிதாக வந்துள்ள USS ஜெரார்ஜ் H.W. புஷ் கப்பலின் முக்கிய பணியாக இந்த வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு செலுத்துவதுதான் காணப்படுது. ஈரானின் சிறிய படகுகள் மற்றும் ட்ரோன்களை சமாளிக்க அமெரிக்கா இந்த திட்டத்தை வகுத்துள்ளது. இதன் மூலம் உலக பொருளாதாரத்தை சீர்குலைக்க நினைக்கும் ஈரானின் கடைசி திட்டத்தையும் அமெரிக்கா முறியடிக்க நினைக்கிறது. உண்மையிலேயே வான்வழி ஆதிக்கம் மற்றும் ஈரானின் வீழ்ச்சி என்றது தொடங்கிட்டு தான் சொல்லணும். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தொடர் தாக்குதலால் ஈரானின் 80% வான் பாதுகாப்பு அமைப்புகளும் 60% ஏவுகணை தளங்களும் அழிக்கப்பட்டு விட்டன என்று அமெரிக்க ஊடகங்களும் இஸ்ரேலிய ஊடகங்களும் சொல்லிக் கொண்டு வரும் இந்த நிலையில் போரின் முதல் நாளை காட்டிலும் தற்போது ஈரானின் ட்ரோன் தாக்குதல்கள் 83% குறைவடைந்து விட்டன என்று தான் சொல்லணும். ஏவுகணை தாக்குதல்கள் 90% குறைவடைந்து விட்டன. அமெரிக்கா தற்போது பேஸ் 2 நிலைக்கு வந்து விட்டது என்று தான் சொல்லி கொண்டிருக்காங்க. அதாவது தனது வீரர்களுக்கு ஓய்வு கொடுத்து மாற்று வீரர்களை கொண்டு இடைவிடாது தாக்குதலை தொடர்வதுதான் இந்த பேஸ் 2 என்று சொல்லப்படுது. 3 கப்பல்கள் இருப்பதால் ஒரு கப்பலில் இருக்கும் விமானங்கள் ஓய்வெடுக்கும் போது மற்ற 2 கப்பல்களும் தாக்குதலை தொடரும். ஈரானுக்கு மூச்சு விடக்கூட நேரம் இல்லாத அளவிற்கு தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று இந்த ஒட்டுமொத்த அமெரிக்க ஊடகங்களும் சொல்லிக் கொண்டிருக்கு. இப்போ ஈரானுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தா ஈரானுக்குள்ள ஒரு குழப்பமான நிலை காணப்படுது. இந்த குழப்பமான நிலையை பயன்படுத்தி கொண்டு
அமெரிக்க அதிபர் ஈரானின் அடுத்த தலைவரை தான் தேர்ந்தெடுப்பேன் என்று சொன்னது உலகம் மொத்தத்திற்கும் ஒரு ஆதிக்க மனநிலையை காட்டுவதாக இருந்தாலும் இன்றைக்கு ஈரான் அந்த ஆதிக்க மனநிலைக்கு எதிரான ஒரு செயற்பாடை எடுத்துள்ளது. ஈரானின் அடுத்த தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டதாக அறிவிக்கப்பட்டது. அந்த தலைவருக்கு ஆதரவாக ஈரானிய மக்கள் ஒன்று கூடிய சம்பவத்தையும் நாங்கள் பார்த்திருந்தோம். மொஜ்தபா கமேனி புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தாலும் அதை அமெரிக்கா ஏற்க மறுத்துவிட்டது. டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு நிபந்தனையற்ற சரணடைதலை எதிர்பார்க்கிறார். ஆனால் ஈரான் மீண்டும் ஒரு வலுவான பொருளாதார நாடாக மாற்ற அமெரிக்கா விரும்புகின்றது என்று அவர் கூறுகின்றார். ஆனால் இது தற்போதுள்ள ஆட்சியாளர்கள் கையில் இல்லை என்று ட்ரம்ப் நம்புகிறார். உண்மை என்னண்டா, மத்திய கிழக்கு தரைக்கடலில் நிலவியுள்ள இந்த மாபெரும் கப்பல் வெறும் இரும்பு அல்ல, அது ஒரு அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறி. ஈரானின் ஆதிக்கம் குறைய போகிறதா அல்லது இந்த மோதல் இன்னும் பெரிய உலகப் போராக மாறப்போகின்றதா என்பது நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்தமான இந்த உலகத்தின் பொருளாதார கட்டமைப்பை முறையடிப்பதாக ஈரான் நம்பிக்கொண்டிருந்தாலும் நிபந்தனையற்ற சரணடைதலை எதிர்பார்த்து காத்திருக்கும் அமெரிக்காவிற்கு ஈரான் எப்படியான பதிலடி கொடுக்க போதென்றுதான் இனி அடுத்து வரக்கூடிய கேள்வியாக இருக்கு. இதெல்லாவற்றையும் கடந்து இப்போ பொருளாதாரம் எந்த அளவுக்கு மாறி இருக்கின்றதை நாங்கள் பார்க்குறோம். 11 நாள் நடந்த இந்த போரில் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமும் எந்த அளவுக்கு அடி வாங்கி இருக்கின்றதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இந்த ஒட்டுமொத்த உலக பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுமா அல்லது மீண்டும் உலக பொருளாதாரம் கட்டி அமைக்கப்படுமா என்ற கேள்வி எங்களுக்குள்ள எழுமிக்கொண்டுதான் இருக்கு. இது எல்லாவற்றையும் கடந்து இப்பொழுது அமெரிக்கா ஏன் இப்படியான நிலைப்பாட்டை எடுக்குது அல்லது ஈரான் ஏன் மறுக்குது என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருந்தால், இந்த போர் என்றது இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்ட போர் அல்ல. இந்த போருக்கான வரலாறு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னுக்கே தொடங்கிட்டு தான் சொல்லணும். சிலுவை போர் தொடங்கி இப்போ வரைக்கும் இந்த அரபு நாடுகளுக்கும் கிறிஸ்தவ நாடுகளுக்கும் ஒரு மாபெரும் போர் என்றது நடந்து கொண்டு தான் இருக்கு. யூதர்களுக்கும் அரபியர்களுக்குமான பகை என்றது இப்போ வரைக்கும் ஒரு இடைவிடாத தீயா எரிஞ்சு கொண்டு தான் இருக்கு. இப்பொழுது இந்த போரினுடைய விளைவுகள் எப்படி இருக்க போகுது என்ற கேள்வி மட்டும்தான் எங்களுக்குள்ள எழும்பி இருக்கு. இந்த போர் உலகத்தை எப்படி மாற்றப் போகுது, அடுத்த உலக ஒழுங்கை எப்படி உருவாக்க போகுது என்ற கேள்விதான் எங்களுக்குள்ள எழும்பி இருக்கு. இந்த போர் என்ன நிலையை எட்ட போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது IBC தமிழ்.